வணக்கம் யூவர்ஸ். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவாளின் மகிமைகள் நாம் அறிந்ததே. பெரியவா பற்றிய பெருமையான பல செய்திகள், அனுபவங்கள் தினந்தோறும் முகநூலிலும் வாட்ஸ்ஆப்பிலும் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் சிலவற்றை அனுபவிக்கலாம் வாருங்கள். படித்ததில் பிடித்தது. பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. வழிகாட்ட வந்த காஞ்சி பெரியவா, வழியில் காத்த சிருங்கேரி ஆச்சாரியா, பக்தர்களை காத்த குருவருளின் பேர் அதிசயம். ஒரு பெரிய பஸ் நிறைய கர்நாடக புனித பயணம் செய்ய சென்னை பக்தர்கள் காஞ்சியில் பெரியவா தரிசனத்திற்கு வந்தார்கள். அங்கிருந்து நேராக கர்நாடகா செல்ல பெரியவாளிடம் ஆசி பெற வேண்டினார்கள். பெரியவா கையை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து, பெரிய கூட்டமாக வந்திருக்கிறீர்களே, என்ன விஷயம்? கர்நாடக புனித யாத்திரை, அதற்கு முன்னாடி பெரியவா தரிசனம் பெற வந்தோம். கர்நாடகாவில் எங்கே முதல் தரிசனம்? மங்களூர் போய் அப்புறம் தலைக்காவேரி ஸ்நானம், சுப்பிரமணியா, தர்மசாலா, உடுப்பி, கொல்லூர் மூகாம்பிகை, சிருங்கேரி, கட்டீல், துர்கா பரமேஸ்வரி, இப்படி பிளான். இருங்கோ, உங்கள் லிஸ்டில் ஒரு முக்கியமான இடத்தை விட்டுட்டேளே. எல்லோரும் விழித்தார்கள். பெரியவாளே தொடர்ந்தார். ஹொரநாடு க்ஷேத்ரா, அம்பாள் அங்கே அன்னபூரணி, நான் சொல்கிறபடி செய்யுங்கோ. மங்களூரிலே இருந்து சிருங்கேரி துங்கா ஸ்நானம், அப்புறம் அங்கே சிருங்கேரி குரு தரிசனம், அவர் ஆசையோடு சாரதாம்பாளை தரிசித்து விட்டு அப்புறமா மீதி இடமெல்லாம் போங்கோ. பெங்களூரிலிருந்து மங்களூர் போய் ஒரு கல்யாண மண்டபத்தில் தங்கி மறுநாள் காலை புறப்படும் நேரம் அந்த கூட்டத்தின் தலைவர், டைம் சேவ் பண்ணணும், திட்டமிட்டபடி முதலில் தலைக்காவேரி போவோம், ஸ்நானத்துக்கு அப்புறம் மீதி இடம் சிருங்கேரி எல்லாம் போவோமே என்றார். மற்றவர்களும் சரி என்றதால் பஸ் தலைக்காவேரி சென்றது. அங்கிருந்து இரவு 8 மணிக்கு சிருங்கேரி பயணம். இரவு மலைப்பாதை, பாதி வழியில் பஸ் டயர்கள் புஷ். என்ன செய்வது? மழை வேறு, எல்லோருக்கும் பசி. ஒரு வழியாக இரவு 10 மணிக்கு மாற்று சக்கரங்கள் பொருத்தி கிளம்பினார்கள். இரவு 11 மணி ஆகியும் சிருங்கேரி வரவில்லையே, என்ன ஆயிற்று? வழி தப்பி விட்டதா பஸ்ஸு? வழியில் ஒருவர் தென்பட்டார். பஸ்ஸை நிறுத்தி அவரை வழி கேட்டார்கள். அடடே, 16 கிலோமீட்டர் தூரம் முன்பே வலது பக்க சாலையில் அல்லவா திரும்பி இருக்க வேண்டும், தப்பாக வந்துவிட்டீர்களே, இப்படி போனால் சிருங்கேரி வராது. அந்த குறுகிய மலைப்பாதையில் பஸ்ஸில் எப்படி திருப்புவது என்று டிரைவர் இறங்கி பார்த்தார். கவலைப்படாதீங்க, மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பஸ்ஸை ரிவர்ஸ் எடுத்து பின்பக்கமாகவே பிரேக் பிடிச்சு வந்த வழியே ஓட்டுறேன். வண்டியை திருப்ப இடம் இல்லை, நிறைய வளைவுகள் உள்ளன. உள்ளே எல்லோரும் ராமநாமம் பிரார்த்தனை பண்ணினார்கள். திடீரென்று டிரைவர் உரக்க, ஐயா, நான் எவ்வளவு அழுத்தி பிரேக் போட்டாலும் வண்டி நிற்க மாட்டேங்குதுங்க, வண்டி தானாகவே மேட்டிலிருந்து கீழே இறங்குதுங்க, சிருங்கேரி சாரதாம்பா தாயே காப்பாத்துமா, மகா சந்நிதானம் காஞ்சி பரமாச்சாரியா பிரபோ காப்பாத்துங்கோ. பக்தர்கள் பராதீனமாக வேண்டினார்கள். சில வினாடிகளில் வண்டி நின்றது. பிரேக் வேலை செய்துங்க. நள்ளிரவு 12 மணி. விடிகாலை 2 மணி வாக்கில் சிருங்கேரி மடத்தின் வாசலில் வண்டி நின்றபோது ஒரு கணபாடிகள் நின்று வரவேற்றார். மெட்ராஸ்காராளா, இறங்கி கைகால் அலமின் வாங்கோ, சாப்பிடுங்கோ, பசியா இருப்பேள், சூடா அரிசி உப்புமா கத்திரிக்காய் கறி உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கு. சுவாமி, ஆச்சரியம், நாங்கள் வரோம்னு எப்படி தெரிஞ்சுது? லெட்டர் கூட போடலையே. மகா சன்னிதானத்துக்கு எல்லாம் தெரியும். என்னை ராத்திரி 11 மணிக்கு கூப்பிட்டு அனுப்பினார். ஒரு பஸ்ஸு நிறைய 50-55 பக்தா மெட்ராஸ்லேருந்து நல்ல பசியோடு வருவா. உள்ளே போய் அரிசி உப்புமா பண்ண சொல்லு, வாசல்ல நில்லு, வந்தா அழைச்சிண்டு வா. அப்போது மகா சன்னிதானம் ஸ்ரீ ஸ்ரீ அபிநவ வித்யாதீர்த்த சுவாமிகள். பஸ் பிரயாணிகள் அதிர்ந்து போய் நின்றபோது அந்த கணபாடிகள் இன்னொரு குண்டு வீசினார். இதுக்கே இப்படி அதிசயப்படுறேளே, நாளைக்கு காலம்புற ஒரு விஷயம் சொன்னால் எப்படி எடுத்துப்பேளோ. டிரைவரோடு 54 வாழை இலைகளில் மேலே மேலே போடப்பட்ட சுட சுட இருந்த அரிசி உப்புமா காலி ஆயிற்று. காலையில் துங்காதீர ஸ்நானம். எல்லோரும் மகா சன்னிதானத்தின் தரிசனத்துக்கு காத்திருந்த போது அந்த கணபாடிகள் வந்தார். காலையில் இன்னொரு விஷயம் சொல்வதாக சொன்னீர்களே, அது என்ன? ஒன்றுமில்லை, நேற்று ராத்திரி 12 மணிக்கு மகா சன்னிதானம் அவருடைய அறையிலே ஏதோ சாஸ்திர புஸ்தகம் படிச்சுட்டு இருந்தார். நான் வெளியே ஹாலில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன்.
மகா சந்நிதானம் திடீர்னு எழுந்து 2 கைகளையும் செவுத்து மேலே வச்சு அழுத்தி தள்ளி ஏதோ மந்திரம் சொன்னதை பார்த்தேன். அவர் செய்யறத பார்த்தா சுவர் கீழே விழாம தடுக்கிற மாதிரி தோணித்து. 5-6 நிமிஷம் கழிச்சு அப்புறம் மகா சந்நிதானம் பெரியவா என்கிட்டே வந்தா. என்ன பண்ணேன்னு பார்க்கறியா? சாரதாம்பாளை தரிசிக்க வந்துருக்கிற மெட்ராஸ் பக்தர்கள் பஸ்ஸு வழி தவறிடுத்து. மலை பள்ளத்தில் சரிய போகிறது, பிரேக் பிடிக்கல. அம்பாளையும் என்னையும் கூப்பிடுறா. அம்பாளை வேண்டிண்டு நான் பஸ் பள்ளத்தில் சரியாம பிடிச்சிண்டு பிரார்த்தனை பண்ணினேன். ஒரு வழியா பஸ்ஸு பிரேக் வேலை செஞ்சப்பறம் கையை விட்டேன். இதை கேட்ட பிரயாணிகள் நடுங்கினர். மகா சந்நிதானம் தரிசனம் கொடுத்தார். சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார்கள். பஸ் பிரயாணிகள் அவர்களுடைய தலைவரிடம், பெரியவா சொன்னா கேட்கணும், காரணமாகத்தான் சொல்லுவான்னு புரிஞ்சுக்கணும் என்றார்கள். மகா சந்நிதானம் உச்சரித்த மந்திரம் மகா மிருத்யுஞ்சய மந்திரம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. அடுத்த பதிவில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.